சுரைக்காயை பயன்படுத்தி எப்போவுமே கூட்டு இல்லை சாம்பார் மட்டும்தான் பண்ணுறீங்களா? அப்போ இந்த மாதிரி பொரியல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு, 4-5 காஞ்ச மிளகாய், 2-3 கிள்ளி சேர்த்துருக்கேன். 1.5 கிலோ அளவுக்கு நல்ல பிஞ்சான சுரைக்காய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் தரவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, வீட்டு மிளகாய் தூள், அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிங்கன்னா போதும், ரொம்ப போடாதீங்க, நல்லா இருக்காது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் எல்லா சுரைக்காயிலையும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்காம கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா இந்த சுரைக்காயில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியில் வந்து காய் வேகாது, ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா காயில் நல்லா உப்பு ஏறி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது காய் திரும்பியும் நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி 1-2 பொடிச்சு எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா எந்த அளவுக்கு காய் வந்து வத்தி வந்திருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ காய் இனிஷியலாக போட்டோம், இது பிஞ்சு சுரைக்காய்ன்றதால தண்ணியெல்லாம் கக்கி நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேர்க்கடலையோட பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். அது எல்லா சுரைக்காயிலையும் கோட் ஆகிற அளவுக்கு போட்டால் நம்மளுக்கு போதும். எல்லாமே கோட்டானதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்கோ அதை வச்சுடுங்க. நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும், இப்படி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா வேர்க்கடலை போடும்போது உங்களுக்கு ஒரு லைட் ஸ்வீட்னஸ் வரும். ஸோ அதனால் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ் பேலன்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் இதை மஞ்சள் பூசணிக்காயும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.